சரிகமபா டீம் பவித்ரா அவர்களுக்கு வீடு ஒண்ணு கட்டி தர போறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா சீசன் 5 மூலியமா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு ஆதரவை பவித்ரா அவர்கள் பெற்றிருக்காங்க. உள்ள இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் கிட்டயுமே அவங்க மிகப்பெரிய ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்காங்க. அதே நேரம் பாடல்களும் ரொம்பவே சூப்பரா பாடி வந்துட்டு இருக்காங்க. இந்த சீசன்ல இதே மாதிரி அவங்க கன்சிஸ்டன்ஸா பாடினாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு பரிசு தொகை கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. மேலும் அவங்களோட குடும்ப சிச்சுவேஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு உள்ள இருக்கக்கூடிய ஜட்ஜஸுமே ஏகப்பட்ட ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வெளியில இருந்தும் நிறைய ஹெல்ப் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. இந்த வகையில சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, சரிகமபா நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் மற்றும் அதர் ஜட்ஜஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, பவித்ரா அவர்கள் இதே மாதிரி பாடி நல்லபடியா போயிட்டு பிரைஸ் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஒரு சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம பண்ணி கொடுப்போம். ஒருவேளை இந்த ஷோல பாதியில எதுவும் அவங்க வெளியே போற மாதிரி இருந்தாலோ, இல்ல இந்த ஷோல அவங்க ஜெயிக்க முடியாம போனாலோ, நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு வீடு ஒண்ணு கட்டி கொடுப்போம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்காங்களாமா. இந்த ஒரு விஷயம் சமீபத்துல வெளிவந்து சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த சீசன்ல பவித்ரா அவர்கள் ஜெயிக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லபடியா அவங்க பாடி வந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை ஜெயிக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இருந்துச்சு. ஜட்ஜஸ் இந்த மாதிரியான ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்குது அப்படிங்கிறது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கதா இருக்கு. உண்மையிலேயே அந்த ஜட்ஜஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய மனசு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஸ்வேதா மோகன் அவர்கள் அங்க மேடையிலேயே சொன்னாங்க, உங்களை மாதிரி பெண்களுக்கு எங்களோட சப்போர்ட் வந்து எப்போதுமே இருக்கும். உங்களுக்கு லைஃப்ல எப்ப எந்த பிரச்சனைனாலுமே எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சும்மா பேச்சுக்கு அந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லாம, அவங்க சொன்னது போலவே ஒருவேளை அவங்களுக்கு இதுக்கப்புறம் கஷ்டம் வர மாதிரி இருந்தா கூட நிற்பேன் அப்படின்னு அவங்களும் சரி, அவங்களோட டீமும் சரி முடிவெடுத்திருக்குது அப்படிங்கிறது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? அண்ட் பவித்ரா இந்த சீசன்ல வின் பண்ணுவாங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க விஜய் டிவில பயங்கர வைரலா போய்கிட்டு இருந்த ஒரு சீரியல் அப்படின்னா அது பாக்கியலட்சுமி தான். அந்த அளவுக்கு ரசிகர்கள் மத்தியில இந்த சீரியல் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்று இருந்துச்சு. ஒரு கட்டத்துல இந்த சீரியல் தமிழகம் முழுக்க மிகப்பெரிய அளவுல அவளை எதிர்பார்க்கக்கூடிய சீரியலா மாறி இருந்துச்சு. ஆனா போக போக அப்படியே அந்த சீரியலோட தரம் அப்படிங்கிறது மாறி இருந்துச்சு. நிறைய ரசிகர்கள் எப்படா அதை முடிப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்திருந்தாங்க. பட் எந்த காடையே போடாம பாக்கியலட்சுமி சீரியல் அப்படிங்கிறது தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு. எப்பதான்ப்பா முடிப்பீங்க அப்படின்னு மக்கள் கேட்டுட்டு இருந்தது. இப்போ அவங்க காதுக்கு விழுந்திருக்கு போல. அண்ட் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீரியலோட கடைசி வாரமா இருக்க போகுதாமா. மேலும் இது குறித்து அந்த சீரியல் ஆக்டர் சதீஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உண்மையிலேயே சில விஷயங்கள் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால யூகிக்க முடியாது. அண்ட் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போ நடக்க போகுது. பாக்கியலட்சுமி சீரியல் கூடிய சீக்கிரம் முடிய போகுது. இந்த சீரியலுக்கு உங்ககிட்ட இருந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவு கிடைச்சிருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. கண்டிப்பா உங்க எல்லாரையுமே கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு நல்ல சீரியல்ல சந்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியால வைரலா போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே முடிச்சிருந்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.